காட் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் வசனம் 26. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடமாட்டேன் என்று யாக்கோபு போராடி ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை பார்க்கிறோம். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடமாட்டேன் என்கிற ஒரு மிகப்பெரிய வார்த்தையை அவன் சொல்லி போராடி அவர் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை பார்க்கிறோம். காரணம், யாக்கோபுக்கு தெரியும் நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். அவர் சொல்கிறார், எங்களுடைய சந்ததியின் தேவனாகி கர்த்தர் ஆபிரகாம், ஈசாக்கு, என்னுடைய முற்பிதாக்களின் தேவனாகி கர்த்தர் என்று சொல்லி பின்னால் வருகிற வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகவே தான் இவருக்கு அந்த உரிமை இருந்தது, இவருக்கு அந்த எண்ணம் இருந்தது, பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசம் இருந்தது. எப்படியும் கர்த்தர் நான் பெற்றுக்கொள்வோம், கர்த்தர் கைவிட மாட்டார் என்கிற எண்ணம் இருக்கிறது. ஆகவே தான் போராடி நீர் கொடுத்தா தான் போவேன் அப்படின்னு நிற்கிறார். அங்கே நீ கொடுத்தா கொடுங்க அப்படின்றது கிடையாது, நீ கொடுத்தா தான் போவேன் அப்படின்னா கொடுக்க முடியும் என்ற விசுவாசம் அவருக்குள்ளே அங்கே இருந்தது என்று பார்க்கிறோம். ஆகவே உன் பேர் என்ன கேட்குறாரு, அவன் யாக்கோபு என்கிறான். ஏன் அவர் பேரை கேட்கணும்? பெயர் அவருக்கு தெரியும் தானே. யாக்கோபுன்ற பேர் தெரியும். உன் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே உன் பெயர் சொல்லி அழைத்தேன்னு சொல்கிறார். அப்போ பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவருக்கு அவன் பேர் தெரியாத என்ன? கண்டிப்பாக பேர் தெரியும். ஆனால் ஏன் கேட்குறாரு உன் பேர் என்ன அப்படின்றா நீ யார் என்று கேட்குறார். உன் பேர் என்ன என்பதன் அர்த்தம் என்னென்னா, நீ யார், நீ எப்படிப்பட்டவன், நீ யாராக இருக்கிற, உன் நிலைமை என்ன, உன்னுடைய சூழ்நிலை என்ன, நீ தேவனுக்கு முன்பதாக எப்படிப்பட்டவன் என்பதை நீ சொல்லு என்று சொல்கிறார். சொன்ன உடனே அவன் சற்றும் யோசிக்காமல் அடுத்த வசனமே சொல்கிறது, என் பெயர் யாக்கோபு என்றான். உன் பேர் என்னன்னு கேட்ட அடுத்த நிமிஷமே என் பேர் யாக்கோபுங்கிறான். நமக்கெல்லாம் தெரியும் யாக்கோபு என்றால் எத்தன், ஏமாற்றுக்காரன், பொல்லாதவன், ஆசீர்வாதப்படுகிறவன், தந்திரமானவன், இப்படி பல காரியத்தை சொல்ல முடியும். தன்னுடைய அண்ணாகிய ஏசாவிடத்திலிருந்து அநேக காரியத்தை பொய்யாக சொல்லி வஞ்சித்து இவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். தன் தகப்பனத்தை வஞ்சித்து பெற்றுக்கொண்டான். அதுபோல் சேஷ்டபுத்திர பாகத்தை ஒரு கூழு கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொண்டான். இப்படி அவன் எத்தனாகவே இருந்தான். ஆகவே நீ யார் அப்படின்றார். என்கிட்ட வந்து உரிமையாக கேட்குறியே, இந்த அளவுக்கு போராடி ஜெபிக்கிறையே, ஆசீர்வாதத்தை தான் போக விடுவேன்னு சொல்கிறீங்களா, அப்போ நீ யார் என்று கேட்குறார். அவன் நான் உத்தமன் என்றோ நான் நல்லவன் என்றோ அவன் சொல்லலை, தான் யார் என்பதை அவன் சொல்கிறான். நான் ஒரு எத்தன், நான் ஒரு ஏமாற்றுக்காரன், தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இவன் தன் பிழையை உணர்கிறான், தன்னுடைய குற்றமுள்ள காரியத்தை ஒத்துக்கொள்கிறான். ஆகவே தான் நான் ஒரு எத்தனை ஆண்டவரே, நான் ஒரு பொல்லாதவன், நான் ஒரு ஏமாற்றுக்காரன் என்று ஒத்துக்கொள்கிறான். தன் பாவங்களை அறிக்கை இடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்போ நம்ம அறிக்கை செய்கிற பொழுது, நம்ம யாருண்டு ஆண்டவரிடத்தில் உண்மையை சொல்கிற பொழுது அங்கே இரக்கம் கிடைக்கிறது. உடனே அவர் சொல்கிறாரு, ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறார். நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே, இனி உன் பேர் யாக்கோபு கிடையாது, இனிமே நீ இஸ்ரவேல் எனப்படுவாய். இஸ்ரவேல் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேவனுடைய நகரம். அன்றைக்கு சொன்ன அந்த இஸ்ரவேல் இன்றைக்கும் தேசமாக மாறி இருக்கிறது. யாக்கோபு என்கிற சந்ததி இன்றைக்கு இஸ்ரவேல் தேசமாக மாறி இருக்கிறதை நான் பார்க்க முடியும். ஆகவே அந்த ஜெபத்தின் பதிலாக 33:12 வாசிக்கிறோம், கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் இந்த ஜெபத்துக்குள்ளான பதிலாக இருக்குது. வேண்டியதெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்தார், நான் ஜெபித்ததெல்லாம் எனக்கு வந்து சேர்ந்தது, நான் ஜெபித்துக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்தார் என்று சொல்லி அவன் ஒரு ஜெபத்தினுடைய நன்மையை அவன் இங்கே சொல்ல பார்க்கிறோம். ஆகையால் எனக்கு நம்பிக்கை உண்டு, கர்த்தர் எனக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சு எனக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார், நான் ஜெபித்த ஜெபத்திற்கு எனக்கு பதில் கொடுத்துருக்கிறார், நான் கேட்டதெல்லாம் என்னெல்லாம் வேண்டி கொண்டேனோ அதெல்லாம் கொடுத்துருக்கிறான்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் யாக்கோபை போல போராடி ஜெபிக்கிற பொழுது, நாம் யாருன்னு ஒத்துக்கொள்கிற பொழுது அவர் நமக்கு உண்டான எல்லா ஜெபங்களுக்கும் பதிலை கொடுப்பார், நமக்கு தேவையான எல்லா தேவையிலும் சந்திப்பார். நாம் வேண்டிக் கொள்வதெல்லாம் நமக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம கேட்கறது தான் ஜெபம். கர்த்தர் சமூகத்தில் வச்சு கேட்கணும். நம்ம யாருன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கணும். நம்ம யாருன்னு சொல்லி தேவன் அறிந்திருக்கிறார், ஆனால் நம்முடைய வாயினால் நம்ம அறிக்கிறத அவர் எதிர்பார்க்கிறார். ஆக நம்ம யாருன்னு சொல்லி அவரிடத்தில் சொல்ல பழக வேண்டும். அப்படி சொன்னோன்னு சொன்னால் ஆண்டவர் அந்த உண்மையை பார்ப்பார். நான் திருடன் என்ற வார்த்தையை ஆண்டவர் அவரை பார்த்து திருடன்னு சொல்லுவதில் நமக்கு வெக்கம் கிடையாது. ஏன்னா உண்மை அது தானே. உடனே ஆண்டவர் சொல்லுவார், உன் திருட்டுத்தனத்தை நான் மாற்றுகிறேன், நீ மனம் திரும்பு என்று சொல்லுவார். ஆகவே உண்மை நிலை என்ன என்பதை தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். தேவனுக்கு ஏற்ற குணாதிசயம் கூட அவனை மாற்றுவத வல்லவராக இருக்கிறார். ஆகவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கு முன்பதாக பெயரை மாற்றுவார்,
பெயரை மாற்றுவது என்று சொன்னால் மனுஷனை மாற்றுவது தான். ஆக நம்மை மாற்றி அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்கு சோதனை கேட்ட வாதிக்கு நன்றி சுத்திரம் ஆண்டவரே. கேட்ட வாதி ஒவ்வொரு இடத்துல ஆசீர்விக்க முடியாது ஜெபிக்கிறோம். யாக்கோபு என்ற எத்தனை இஸ்ரவேல் என்ற ஒரு ஆசீர்வாதம் மாற்றதை போல் நாங்களும் ஆசீர்வாதம் மாறும்படியாக இந்த வார்த்தைக்கு ஒவ்வொரு ஆசீர்வாதத்தோடு வாழ உதவி செய்வீராக. உங்களோட கருத்தை தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட். God.